ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருகிற மாதம் ஜனவரி 11ஆம் தேதி ஹனுமன் ஜெயந்தி வருகிறது. அந்த ஹனுமாரை பற்றி, அந்த ஆஞ்சநேயரை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஹனுமார் யார் என்றால் யார் கேட்டாலும் சொல்லுவார்கள், அவர் சிறந்த ஒரு ராம பக்தர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெயர் பெற்றவர். அதோடு மட்டுமில்லை, ஹனுமார் மிக எளிமையான தெய்வம். எப்போதும் அஞ்சல் எஸ்தத்துடன் காட்சி அளிப்பார். எல்லோரையும் வணங்கி கொண்டே இருப்பார். நாம் அவரை வணங்க செல்லும் முன் அவரே நம்மை கைகூப்பி வணங்குவார். வணங்கி நம்மளை வரவேற்று நாம் கேட்கிற வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அந்த ஆஞ்சநேயர் பகவான். அந்த அளவுக்கு சிறப்பு அவருக்கு உண்டு. அவருக்கு சொல்லின் செல்வர் என்ற பெயரும் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ராம பக்தர் ஆஞ்சநேயர். அதாவது அணு என்றால் தாடை என்று பொருள், மண் என்றால் ஒரு வீக்கம் என்று பொருள். அவருடைய தாடை வீங்கி இருப்பதால் அவருக்கு ஹனுமன் என்ற பெயர் ஏற்பட்டது. அவருக்கு மாருதி, ஆஞ்சநேயர், வாயுபுத்திரர் எல்லாம் நிறைய பேர் உண்டு. இன்னும் ஏராளமான பேர் அவருக்கு உண்டு. ஹனுமன் எப்படி என்றால் அவருடைய புகழ், ஏராளமான புகழுக்குரியவர் அந்த ஹனுமன். அவர் இலங்கைக்கு பறந்து சென்று, அதாவது சீதையை ராவணன் கடத்தி விடுகிறார். அந்த சீதையை மீட்க ராமர் பாலம் அமைக்கிறார். அதெல்லாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முன்பு இவர் இலங்கைக்கு பறந்து சென்று அசோகவனத்தில் சீதையை கண்டு, அதன் பிறகு ராமரிடம் வந்து கண்டேன் சீதை என்று ஒரே வார்த்தையில் பதில் சொன்ன ஒரு புகழுக்குரியவர் இந்த ஆஞ்சநேயர். சொல்லின் செல்வர் என்று ராமர் இவருக்கு பட்டம் கொடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு புகழ் இவருக்கு உண்டு. இவரை வணங்கினால் நமக்கு வாக்கு சாதுரியம், மன வலிமை, உடல் வலிமை, ஆரோக்கியம் எல்லாமே நன்றாக இருக்கும். எல்லா புகழுக்கும் உரியவர் அந்த ஆஞ்சநேயர். அப்போது கண்டேன் சீதை என்று சொன்னவுடன் அந்த ராமர் என்ன செய்தார் என்றால், அந்த ஹனுமாரை கட்டி தழுவி, ஆஞ்சநேயா, நீ புகழுக்குரியவர், உன்னுடைய பெருமைகள் ஏராளம், உன்னை இந்த உலகமே போற்றும், உனக்கு கோயில் கட்டி வழிபடுவார்கள், உனக்கு தனியாக பூஜை வழிபாடுகள் எல்லாமே நடைபெறும் என்று ராமர் அவருக்கு வரம் கொடுத்தார். அந்த வரத்தின்படியே இன்று எல்லா பெருமாள் கோயில்களிலும் பார்த்தோமானால் ஆஞ்சநேயருக்கென்று ஒரு தனி சந்நிதி இருக்கும். அவருக்கென்று தனி வழிபாடு எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர் இந்த ஹனுமார். ஹனுமார் பற்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு பெருமை உள்ளவர். இவருடைய அவதார தினம் எப்போது வருகிறது என்றால், மார்கழி மாதம் அமாவாசை என்று மூல நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இவர் அவதாரம் செய்தார். இவருடைய தாய் அஞ்சனா தேவி, தந்தை கேசரி, வானர கூட்டத்துக்கு தலைவர். ஏராளமான புகழுக்குடையவர் இந்த ஆஞ்சநேயர். சீதா தேவியால், அதாவது அசோகவனத்தில் சீதா தேவி கண்டு அந்த ராமருடைய மோதிரம் எல்லாம் அடையாளமாக கொடுத்து தான் ராமரிடம் இருந்து வருகிறேன் என்றெல்லாம் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். சீதா தேவி அவரை சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்து கூறினார். அதுபோலதான் அந்த ஹனுமார் நம்முடைய இன்றளவும் கூட நம்முடன் அவர் வாழ்ந்து வருகிறார். ஒரு தெய்வம் யார் என்றால் அந்த ஹனுமார் தான். அந்த அளவுக்கு பெருமை அவருக்கு உண்டு. அவரை வணங்கினால் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும். எல்லாமே நம் வாழ்வில் எல்லாமே தங்கு தடையின்றி நாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே மிக சிறப்பாக நடைபெறும். இப்போதும் அஞ்சலி அஸ்தத்துடன் காட்சி தரக்கூடிய ஒரு பகவான் யார்கள்? ஆஞ்சநேயர் தான். இந்த ஆஞ்சநேயர் எப்படி பூஜை செய்ய வேண்டும்? பொதுவாக எந்த பூஜை எடுத்தாலும் சரி, காலில் செய்வது மிகவும் நல்லது. மாலில் செய்வதை விட காலில் செய்வது தான் சிறப்பு. இந்த மார்கழி மாதம் அமாவாசை என்று மூல நட்சத்திரத்தன்று இவர் அவதாரம் செய்தார். இவருக்கு அன்றைய தினம் காலையிலே பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. இவருக்கு நைவேத்தியமாக என்ன வைக்கலாம் என்றால், கடலை, பொரி, அவல், பானகம், சர்க்கரை பொங்கல், நமக்கு என்னென்ன பிடிக்கிறதோ எல்லாமே நாம் வைக்கலாம். வடை கூட வைக்கலாம். உளுந்து வடை செய்து வடை மாலை சாற்றுவார்கள். அந்த மாதிரி வடை கூட இவருக்கு வைக்கலாம். எல்லா நெய்வேத்திய
எல்லாமே ஏற்றுக்கொள்வார். இவருடைய விரதம் எப்படி இருப்பது என்றால், அதிகாலையில் எழுந்து நீராடி, மிகவும் எளிமையான விரதம் தான். ஆஞ்சநேயர் அனுமார் படம் வீட்டில் இருக்கும். எல்லா பெருமாளுக்கும் பூஜை சாற்றி வழிபட வேண்டும். விளக்கேற்றி வழிபடுவது, அதோடு அனுமாருக்கு பூ சாற்றி இல்லை மாலை சாற்றி அவரை வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் சிந்தனையாகவே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம், வேறு ஒன்றும் இல்லை. ஓம் ஆஞ்சநேயா, ஓம் ஆஞ்சநேயா, ஓம். இல்லை என்றால் அவருடைய காயத்தை சொல்லலாம். அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்கிறது. ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடலாம். அல்லது நமக்கு தெரிந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அதை சொன்னால் கூட மிகவும் வலிமையான மந்திரம் தான், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஆஞ்சநேயர் அப்படியே அந்த ராம நாமத்துக்கு மயங்கி நமக்கு என்ன வேண்டுமோ அதை உடனே செய்து நமக்கு கொடுப்பார். மேலும் நாம் கேட்ட வரங்களை கூட அவர் தந்து விடுவார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தெய்வம் அந்த ஆஞ்சநேயர் தெய்வம். இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வடை மாலை சாற்றுவார்கள், துளசி மாலை சாற்றுவார்கள். எல்லாம் சாற்றி அவரை வழிபட்டு அவர்களிடம் அந்த ஆஞ்சநேயர்களிடம் தங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனை அந்த ஆஞ்சநேயரிடம் சொல்லி அந்த பிரார்த்தனை அந்த ஆஞ்சநேயர் அவர்கள் அந்த பக்தர்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். ஆஞ்சநேயரிடம் எப்போதும் இல்லை என்று சொல்ல மாட்டார். உடனே கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர் தான். மேலும் மிக எளிமையான தெய்வம். அஞ்சலத்துடன் நம்மை வரவேற்று நாம் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் என்றால் அந்த ஆஞ்சநேயர் பகவான் தான். அவருடைய ஜெயந்தி தினம், அவருடைய பிறந்த நாள் 11ஆம் தேதி ஜனவரி 11, 2024 வியாழக்கிழமை அன்று வருகிறது. அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மங்கள அனுபவந்து.